இன்னைக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் கிராமர் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆட், ஆன், இன் காலங்கள் நோக்கி நம்ம பயன்படுத்துகிறப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆட் எப்போவுமே டைம், ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை ஒரு நேரத்தை குறிக்கும் போது ஆட் யூஸ் பண்ணுவோம். இதே டேஸ், நாட்கள் பற்றி சொல்கிறப்போ ஆன் யூஸ் பண்ணுவோம். சீசன்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் வரப்போ இன் யூஸ் பண்ணுவோம். இப்போது குவிஸ்குள்ளே போகலாம். மண்டே, இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? மண்டேங்கிறது ஒரு டே இல்லையா? ஸோ ஆன் மண்டே. அப்போது வின்டருக்கு முன்னாடி இன், ஏன்னா வின்டர் இஸ் அ சீசன், சம்மர், வின்டர் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன் வின்டர். 4 o'clock, 4 o'clock ஒரு டைம் இல்லையா? அப்போது டைம்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அட் 4 o'clock. ஜூலை, இதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணோம், ஏன்னா ஜூலை இஸ் அ மந்த். ஸோ இன் ஜூலை. 2023 இது ஒரு இயர், வருஷத்தை குறிக்குது. அப்போது இன் யூஸ் பண்ணோம், இன் 2023. இப்போது ஆகஸ்ட் 15, 1947 இதுக்கு முன்னாடி இன், ஆன், அட் மூணில் எது யூஸ் பண்ணோம் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கிராமர் டிப்ஸ், கிராமர் குவிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிறுத்தாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.